இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டில் மிகவும் முக்கியமான ஒரு மாதமானது தற்போது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஸோ என்ன மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டு பிறந்ததே தெரியல, 4 மாதம் கம்ப்ளீட் ஆகி 5வது மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன இந்த 5வது மாதம் சாதாரணமாக இருக்கக்கூடிய மாதம் கிடையாது. இந்த மாதத்தில் கிரகங்களிடையே சேர்க்கையானது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் ஏற்படும். கிரக மாற்றங்கள், கிரக சேர்க்கை, இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி சிவன்மலை உத்தரவு பெட்டியில் உத்தரவு முருகன் கொடுப்பாரு. அந்த உத்தரவு சமுதாயத்தில் அப்போதைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது எந்த அளவுக்கு உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதே போல் கிரகங்களுடைய சேர்க்கை, கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்குமே குறிப்பிட்ட சில நாட்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி மே மாதத்தில் கிரகநிலைகளுடைய அமைப்பு, கிரக மாற்றங்கள் காரணமாக உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்ன மாதிரியான தாக்கம், அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ மீன ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ மீன ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மீனராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை என்ன மாதிரி இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. ராசியில் சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன், தக்ரிய வீரியஸ்தானத்தில் குரு சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் கேது, ஐனசைன போகஸ்தானத்தில் சனி ராகு, இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைத்திருக்கு. இதில் ஐனசைன போகஸ்தானத்தில் சனி ராகு, அப்புறம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன், இந்த கிரக சேர்க்கையானது வலுவாக இருக்குது. இதனால தான் உங்களோட ராசிக்கு புரட்டி எடுக்க மாதிரி நிறைய பலன்கள் கிடைக்கும். அதெல்லாம் என்னங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. அப்புறம் கிரக மாற்றங்கிறது இந்த மாதம் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு கிரக மாற்றம் மே மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் தகிரிய வீரியஸ்தானத்திலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் இதே மே மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தகிரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மே 16ஆம் தேதி புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தகிரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மே 31ஆம் தேதி சுக்கிர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த கிரக மாற்றங்கள் வேற இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள், கிரகங்களுடைய சேர்க்கை அமைப்பு காரணமாக உங்களோட ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தலையெழுத்து மாறப்போகுது. அது என்ன மாதிரி தலையெழுத்து மாறும், அதற்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு பலன்களாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாரிடமும் சமமாக பழகக்கூடிய குணம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க. இப்படி குணம் கொண்ட உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுற மாதிரி சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு. பணவரவு கூட திருப்திகரமாக உங்களுக்கு இருக்க போகுது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் நினச்ச மாதிரி பணவரவை சேமிப்பதற்கு வழிகள்லாம் நிறைய கிடைக்கும். ஆக்சுவலி மனதில் ஏதேனும் டென்ஷன் மட்டும் உண்டாகும். அந்த மாதிரி டென்ஷன் உண்டாகாமல் இருக்க அமைதியாக இருக்கணும். அப்புறம் உடல் சோர்வுகள்லாம் கொஞ்சம் வரலாம். அதுக்கு எக்ஸசைஸ், சத்தான உணவு இந்த மாதம் எடுத்துக்குங்க.
முயற்சிகள் நீங்கள் செய்கிறதுல ஒவ்வொன்றிலுமே சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைத்து அவர்களால் உங்களோட ராசிக்கு நன்மை உண்டாகும். வீடு வாகனம் இது தொடர்பான செலவு உங்களுக்கு குறையும். வழக்கெல்லாம் ஏதாவது வைத்திருந்தீங்கன்னா அந்த வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். வழக்கு விவகாரங்களில் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருத்த நஷ்டம் உங்களுக்கு ஏற்படும். ஆக மொத்தம் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகவும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னா, தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் முற்றிலுமாக நீங்கும். இனிமேல் உங்களுக்கு சாதுரியமான பேச்சு பேசுறதன் மூலிமா வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும். அதனால் வியாபார விருத்திக்கு கை கொடுக்குற மாதிரி தொழில் வியாபாரத்தில் இனி நீங்கள் ரொம்பவே பயங்கரமாக செயல்படணும். அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அலுவலகத்தில் பணி தொடர்பாக நிறைய அலைய வேண்டியது இருக்குது. அப்படி அலைய நேரிட்டாலும் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும். மெயினாக கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய இடையே நிறைய விட்டு கொடுத்து செல்லணும். அப்படி செல்வதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதனால் அப்படி செல்லுங்க. இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிள்ளைகள் வகையில் தேவையை பூர்த்தி செய்ய முற்படணும். உறவினர்களுடைய வருகை உங்களோட வீட்டில் இந்த மாதம் இருக்க போகுது. பெண்களுக்கு கூட மீன ராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள் சிறப்பாக செய்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். சாதுரியமான பேச்சு பேசுகிறதன் மூலிமா வெற்றிக்கு உதவியாக இருக்கும். அதனால் பெண்கள் எது பேசுகிறதாக இருந்தாலும் சாதுரியமான பேச்சை பேசுங்க. அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மீனராசிக்காரங்க மாணவர்கள் இந்த மாதம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பாடங்களை நன்கு படிக்கணும். மற்றவர்களுடைய மதிப்புக்கு ஆளாகிறதுக்கு நீங்கள் ரொம்பவே பாடங்களில் கவனம் செலுத்தி படிக்கணும். அப்போ தான் மற்றவர்களுடைய மதிப்புக்கு ஆளாவீங்க. உங்களுக்கான திறமையான செயல்பாடுகள் நீங்கள் காட்டணும். எந்த அளவுக்கு திறமையான செயல்பாடுகள் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிக்கு உதவும். அதனால் திறமையான செயல்பாடுகள் காட்டுங்க. ஸோ உங்களோட மாணவர்கள் இந்த மாதம் நீங்கள் இப்படி இந்த மே மாதம் நடந்துக்கணும் என்பது உங்களோட ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அவ்வளோதாங்க, மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தாய்மாமனிடம் இருந்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியது வரும். வேலையில் மெயினாக கவனத்தோடு செல்வது நல்லது. அப்படி சென்றீங்கன்னா ஆபத்து இல்லாமல் தப்பிக்கலாம், இல்லைனா ஆபத்து வரும். இது புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனராசிக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எல்லா நன்மைகளும் தடையின்றி அடைவீங்க. மாணவர்கள் நீங்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள்லாம் விலகும். அதனால் ஏற்பட்ட மனபாரம் உங்களுக்கு குறையும். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன்லாம் உங்களுக்கு அடையப்படும். தொழிலதிபர்கள் கூட நீங்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் சேரும். அதனால் அதற்கேற்ப நீங்கள் செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ரேவதியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும். மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யணும். அப்போ தான் வியாபாரம் உங்களுக்கு பெருகும். போட்டியாளர்கள்லாம் விலகி செல்வாங்க. ஸோ அதனால் ரேவதியில் பிறந்த மீன ராசிக்காரங்க நான் சொன்ன இதற்கேற்ப நடந்துக்குங்க. அவ்வளோதாங்க, உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இதுதான் நடக்க போகுது. ஸோ உங்களோட எல்லா நட்சத்திரத்துக்கும் எப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன், தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்துக்குங்க. பரிகாரமாக இந்த மாதம் என்ன செய்யணும்னா, தினமுமே விநாயகர் அகவல் படிக்கணும், இல்லைனா கேட்கணும். இதை பண்ணி நீங்கள் அவரை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்ப்புகள் விலகும், போட்டிகள் குறையும். அப்புறம் எல்லாவற்றிலும் நன்மை உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் இந்த மாதம் சந்திராஷ்டம தினம் 11/12, அதிர்ஷ்ட தினம் 4/5/31. உங்களுக்கான முழு பலனும் இதுதாங்க.
ஸோ என்னங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.